வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரசகுல்லா பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 லிட்டர் திக்கான பாலை நல்லா காய்ச்ச போகிறோம். நம்ம பொங்கி வர்றதுக்கு முன்னாடி நல்லா இந்த போல் கரண்டி வச்சு கலக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா கலக்கி விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. பால் பொங்கிருச்சு, அதை கம்மியாக வச்சுட்டோம் அப்படின்னா ஆடை தட்டும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு நிமிஷம் போல். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 மூடி, 1/2 லிட்டர் பால்னா 1/2 மூடி லெமன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லெமன் சின்ன சைஸ் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் லெமன் எடுத்துக்கோங்க. இப்போ இதை புழிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பாலில் ஊற்றி நம்ம கலக்க போகிறோம். பாலில் ஊற்றி கலக்கையில் அடுப்பில் தான் பால் இருக்கணும். ஆனால் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக கலக்கவே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரிஞ்சு வருது பாருங்கள். பால் நல்லா லெமன் பட்டதுக்கப்புறமா இந்த போல் நல்லா திரிஞ்சு வந்துடும். இப்போ நமக்கு பன்னீர் கிடச்சிருச்சு. இப்போ அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சு அது மேலே ஒரு வெள்ளை துணி இந்த போல் விரித்து வச்சுட்டு நம்ம இந்த தண்ணி தனியாக பன்னீர் தனியாக நம்ம வடிச்செடுக்க போகிறோம். இதுலேயே லெமன் பிழிஞ்சினால அதோட லெமன் வாசனை இருக்கும். கொஞ்சம் போல் தண்ணியில் அலசிட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. தண்ணி சேர்த்துறனால நமக்கு அந்த அளவுக்கு சூடு தெரியாது. ஸோ சூடாக இருந்தாலுமே பார்த்து கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. நீங்கள் நல்லா இந்த போல் கிளாத் வச்சு அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். நமக்கு அவ்வளோதான், வடிஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம் போல் இந்த மாதிரி ஒரு மூட்டை கட்டி ஒரு டேப்லையோ இல்லை இப்படி தொங்க விடுற மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட அதில் இருக்க தண்ணி எல்லாமே ஃபுல்லாக வடிஞ்சிரும் நமக்கு. இதை இப்போ நல்லா டைட்டாக நம்ம பிழிஞ்சிடலாம். பிழிஞ்சதுக்கப்புறமா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறமா இந்த போல் ஒரு நல்ல பிளேட்டில் வச்சுட்டு இந்த பன்னீர் நல்லா நம்ம பிசைஞ்சு கொடுக்கணும். நல்லா இப்போ கையில் விதுத்து உடையில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தடியாக தான் இருக்கும். நல்லா இந்த போல் கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து இதை பிசையணும். இந்த ரசகுல்லா பண்ணுறதுக்கு முக்கியமான ஸ்டெப்பு இந்த பன்னீரை நல்லா நம்ம மேஷ் பண்ணி பிணையிறதுல தான் இருக்குது. அப்போ தான் நல்லா சாஃப்டாக நமக்கு ஜீரோவில் போடையில் நல்லா உப்பி வரும். இதில் நல்லா உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தி இந்த போல் பிசைங்க. ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக நீங்கள் பிசைஞ்சு தான் ஆகணும். பிசையில இந்த போல் நல்லா வந்துருச்சு பாருங்கள். நல்லா ஒரு க்ரீமி மாதிரி வரும். நமக்கு வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் இல்லைங்களா, அது போகிறதுக்காக நான் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1லேருந்து ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம், மைதா சேர்த்துற மாதிரி இருந்தாலும் மைதாவும் சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்துற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. அந்த பன்னீரில் கொஞ்சம் ஈரம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அது விடுறதுக்காக ஈரம் இழுக்கிறதுக்காக தான் அந்த மாவு சேர்த்து நம்ம பிசைகிறது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த போல் குட்டி குட்டியாக கிள்ளி போட்டுருங்க. அப்புறமா நம்ம பால் போல் அழகாக வெடிப்பு இல்லாமல் நல்லா உருட்டிக்கலாம். இது நம்ம மினி ரசகுல்லா தானே பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த சைஸ் அளவு உருண்டை நமக்கு கரெக்டானதாக இருக்கும். நம்ம பெரிய சைஸில் பண்ணுற மாதிரினா இன்னும் கொஞ்சம் உருண்டைகள் பெருசாக போடுற மாதிரி இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பால் போல் நம்ம உருட்டிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு பிகினர்ஸ் கூட செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ஸ்வீட் ரெசிப்பியில் ரொம்ப ஈஸியானது என்ன அப்படின்னா அது ரசகுல்லா தான். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை இப்போ நல்லா வெடிப்பு இல்லாமல் நல்லா இந்த போல் உருட்டி தட்டில் வச்சுக்கோங்க. உருட்டி வச்சுருங்க. சடனாக உருட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்படி நம்ம இந்த போல் உருட்டி நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஜீரோ ரெடி ஆனவுடனே நம்ம அதில் உள்ளே சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு நல்ல வெடிப்பு இல்லாமல் இந்த போல் அழகாக உருட்டி பிளேட்டில் வச்சுக்கோங்க. வெடிப்பு இருந்தது அப்படின்னா நம்ம ஜீரோவில் போடையில் அது விரிஞ்சு ஒரு மாதிரி கரைஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சர்க்கரை. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஒரு 1.25 கப் அளவுக்கு மொத்தமாக சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1/2 லிட்டர் தண்ணியில் இந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சி கொதித்து கம்பி பதம் அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் சர்க்கரை கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வந்தது அப்படின்னாவே போதும். கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்வீட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த ஜீரோவில் ஊறுன ரசகுல்லாவை அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. ஸ்வீட் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக இருந்தால் எனக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக அதை பிழிஞ்சு விட்டிங்க அப்படின்னா அந்த சர்க்கரை பாகை எல்லாம் வெளில வந்துடும். நம்ம அதை ரசகுல்லா மட்டும் அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்ல பாகு நல்லா கொதித்து வரட்டும்.
நல்ல பாகு கொதித்து தயாராகிருச்சு. இப்போ வந்து நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து நீங்கள் கொஞ்சம் மிதமான தீயில் கூட வச்சுக்கலாம். மேலே படாதபடிக்கு பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. உருண்டையை சேர்த்திட்டு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் போல் இது வேகணும். வேகையில் வந்துட்டு ஃபஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உருண்டை சேர்த்துனதுக்கப்புறமா. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் போல் நல்ல கொதி விட்டு வெந்தது அப்படின்னாவே போதும். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். முன்னே இருந்த பால் சைஸுக்கும் இப்போக்கும் கொஞ்சம் பால் நல்லா உப்பி வந்திருக்கு. நல்லா ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நீங்கள் இதை அப்படியேவும் சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்படியேவும் பரிமாறலாம். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு பண்ணி கூட நீங்கள் பரிமாறலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு அழகான ஸ்வீட் ரெசிபி டக்குன்னு தயாராகிருச்சு. ரசகுல்லா வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கார்னிஷ்காக கொஞ்சம் பாதாமும் குங்குமப்பூவும் மேலால் அப்படியே போட்டு விட்டுருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பப்படுதோ நீங்கள் அந்த மாதிரி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.